நீங்க விளையாடி இருக்கிறது மாணவர்களோட. பத்திரிகைக்காரங்களும் சேனல்காரங்களும் அதை பெருசாக்கிட்டாங்களே. இது அந்த காலேஜ் மட்டும் பாதிக்கிற பிரச்சனை இல்ல. 624 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. புதிய தலைமுறைகளோட ஓட்டு தான் நம்ம கவர்மெண்டோட தலைவிதியை தீர்மானிக்குது. அப்ப வேதிகா மர்டர் கேஸ் குற்றவாளிகளை எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுங்க சார். புத்தியை யூஸ் பண்ணணும், தந்தரமா காய நகர்த்தணும். காலேஜ் ஸ்டாஃப்ஸையும் முக்கியமான பிரமுகர்களையும் சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆடிட்டோரியத்துல உட்கார வச்சு சாமர்த்தியமாவும் திட்டமிட்டும் பேசணும். சந்தேகப்படுறவங்களை மட்டும் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புங்கன்னு கேட்கணும். அது வரைக்கும் ஹோம் மினிஸ்டர் உத்தரவில்லாம கேம்பஸ்குள்ள போலீஸ் விசாரணைக்கு கூட போக கூடாது. இட்ஸ் an order. எஸ் சார். மே ஐ கம் இன்? நான் வந்தது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க ஏடி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்க சார். நாம என்ன செய்யறது, பழக்கமாயிடுச்சு. 2 பேருக்கு தான் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிடுவீங்களா எட்வர்ட்? பழக்கம் இல்லை சார். ஓ, நானும் என் பையனும் இதே ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கோம். ஆனால் அவன் என் கூட பேசுறதே இல்லை. பெத்த அப்பாங்கிற முறையில் நான் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறேன். வேதிகா கொல்லப்பட்ட அன்னைக்கு அவன் அவங்க அம்மா வீட்டில் இருந்தான். அன்னைக்கு தான் அவங்க அம்மாவோட பர்த்டே. பட் சாட்சிகள் அவனுக்கு எதிராக. யூ ஆர் ரைட். போலீஸ் கையில் கிடைச்சான்னா அவனை டார்ச்சர் பண்ணியே ஒத்துக்க வச்சிடுவாங்க. நாளைக்கு மீட்டிங்கில் மினிஸ்டரும் கமிஷனரும் ஏசிபி பவானி துர்காவும் இன்னும் பல முக்கியமானவங்களும் கலந்துக்கிறாங்க. குற்றத்தை ரோஷன் மேலே சுமத்தி அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரும் என் மகனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவனை போலீஸ் கூட்டிகிட்டு போகிற அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ், அவசரப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட அந்த மாணவனோட மரணத்துக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் வருத்தப்படுது. அந்த துக்கத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணும். சாட்சி ஆதாரங்களோட அடிப்படையில் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து குற்றவாளியை விசாரிக்க நீங்கள் அனுமதிக்கணும். நான் எட்வர்ட் லிவிங்ஸ்டன், எந்த குரூப்போட ஆளும் இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம். உதயச்சந்திரன் நிரபராதின்னு தெரிஞ்சோ எதுக்கு போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்தது? போலீஸ் கஸ்டடியில் இருந்தப்ப நடந்த உதயச்சந்திரனோட மரணத்தை பத்தி போலீஸ் என்ன எக்ஸ்பிளனேஷன் தரப்போகுது? நீதி கேட்டு நடைப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற உதயச்சந்திரனோட அப்பா பாலன் மாஸ்டர் இங்க தான் இருக்காரு. உங்க டிபார்ட்மெண்ட் அவங்க இழப்புக்கு என்ன பதில் சொல்ல? போலீஸோட சந்தேகம் தீர்றதுக்கு உங்க லிஸ்ட்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸை நாங்க விட்டு தரணும்னா என்னோட சில சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் சார். அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதும் கொலை செய்யப்பட்டதும் இந்த கேம்பஸ்குள்ள இல்லைன்னு போலீஸ் எஃப்ஐஆர்ல தெளிவா இருக்கு. அப்ப பாடியை இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது யாரு எப்படி? போலீஸ் டாகோட பரிசோதனையில தெரிய வந்தது பாடியை மதிலுக்கு வெளியில இருந்து தூக்கி போட்டுக்கலான்னு தான். சார், அந்த மதிலோட உயரம் என்னன்னு தெரியுமா? 7 அடி. கரெக்டா 27 மீட்டர் வடக்கு பக்கத்துல இந்த காலேஜுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. மதில் சுவர் இடிஞ்சு விழுந்ததால கடந்த 4 வருஷமா காலேஜ் ப்ரொஃபசர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜுக்கு வரவும் போகவும் அந்த வழியை தான் பயன்படுத்துறாங்க. அப்படி ஒரு வழி இருக்கும்போது எதுக்காக சார் அந்த கொலைகாரன் 7 அடி உயரம் இருக்கிற மதில் மேலே ஏறி பாடியை கேம்பஸ்குள்ள போடணும்? அப்போ ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு, குற்றவாளி கேம்பஸுக்கு உள்ளே இல்லை, வெளியே தான் இருக்கான். இங்க வா. என்ன நடக்குது தெரியலையே. 2 குரூப்போட லீடர்ஸும் வித்தின் 1 hourல உன் கேன்டீன்ல இருக்கணும். ஓகே. நம்ம ஸ்டேட்ல இருக்கிற பல அரசாங்க கல்லூரிகள்ல நான் அசோசியேட் ப்ரொஃபஸரா வேலை செஞ்சிருக்கேன். அங்கெல்லாம் இப்படி இல்லை. வெள்ளைக்காரன் 200 வருஷமா நம்மளை பிரிச்சு வச்ச மாதிரி விளையாட்டு உங்களை பிரிச்சு வச்சிருக்கு. நீங்க 2 குரூப்பும் ஒன்னா சேர்ந்து நின்னாதான் இப்ப நாம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அது நடக்கணும்னா இனிமே இங்க ராயல் வேரியர்ஸும் இருக்கக்கூடாது, ரியல் ஃபைட்டர்ஸும் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்